ஹாய் மக்களே, வணக்கம். வாங்க எங்கள் வீட்டு சமையல் என்னன்னு பார்க்கலாம். சுரக்காய் கூட்டு செய்யலாம் வாங்க. கருப்பு கடாயாக வச்சுட்டேன். சரி, கடுகு போட்டு வெங்காயம் போட்டு எல்லாம் பண்ணிக்கலாம் வாங்க. இதில் வேக வைக்கும் போதே காஞ்ச மிளகா, வெந்தயம், பருப்பு, பைத்தம்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். தக்காளி இதெல்லாம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், பொரியட்டும். கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்குவோம், ஏன்னா வெந்தயம் நான் ரொம்ப நல்லது. வேக வைக்கும் போதும் வெந்தயம் போட்டுக்கேன், இப்போவும் போட்டுக்கலாம், ஏன்னா சுகருக்கு அத்தனையும் நல்லது. வேக வச்சு சுரக்காவை எடுத்து போட்டுக்குவோம். அதில் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பொடியாக கூட அரிஞ்சிக்கலாம். இது நல்லா வேக வச்சதுனால இதுவே அப்படியே கொல கொலன்னு கூட பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பருப்பு போடுறதுனால கொஞ்சம் எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். ரொம்ப கொல கொலன்னு இருந்தால் எனக்கு பிடிக்கிறதில்ல. ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். பச்சை மிளகா டேஸ்ட்டுக்காக நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுன்னு வந்தேன். சரி, ஒன்று போட்டு விடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1-2 கடைஞ்சிருக்கேன். இதை நல்லா ஃபுல்லாக கடையக்கூடாது. இப்போ எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் குழம்பு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். எண்ணெயில் போட்டால் ஒரு மாதிரி காஞ்சிடும். இப்போது நம்ம இப்படி போடுறதுனால அந்த வாசனை நல்லா இருக்கும். இந்த டைமில் சால்ட்டு போட்டுக்குவோம். ஆல்ரெடி வேக வைக்கும்போது சால்ட்டு போட்டேன், பத்தாது, அதனால இன்னும் கொஞ்சம் போட்டுக்குவோம். போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்குங்க. இறக்கி சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்களே சொல்வீங்க. கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. இல்லை 10 நிமிஷம் கூட கொதிக்க வைக்குங்க. நடுவில் கலந்து விடுங்க. அவ்வளோதான், மூடி வச்சு இருக்கிறத எடுத்துருங்க. இறக்கும்போது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இறக்கிடுங்க. ஸ்மெல்லு நல்லா வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடி கொஞ்சம் இப்போ தான் தடவி விட்டால் மறுபடியும் அடி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அடி பிடிக்காமல் அப்பப்போ கலந்து விடுங்க. கொஞ்சம் வேலையாக இருந்துட்டால் மறுபடியும் எடுத்து கலந்து விட்டால் கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிட்டு இப்போ சரியாக போச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் பண்ணிவிடுங்க. சரியாக போச்சு. சுரக்காய் கூட்டு இப்படி செய்யுங்க, டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் எல்லாரும் நோயில்லாத வாழ்க்கை வாழ்ந்து சீரும் சிறப்புமாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க நான் ஆசீர்வதிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. Bye. Good morning.